200 கிராம் இட்லி அரிசி எடுத்து பொன்னிறமாக வறுத்து அதுலேயே 4 ஏலக்காய் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டேன். பாவு 150 கிராம் வெல்லம் எடுத்து பாவு காய்ச்சி கம்பி பதம் பாவு வச்சு வச்சுருக்கேன். ஒரு தேங்காயில் பாதி எடுத்து திருவி வச்சுருக்கேன். 50 கிராம் முந்திரி எடுத்து 2 ஸ்பூன் நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அரிசி லட்டு. இது அரிசி லட்டு செஞ்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அரிசி லட்டு செய்யறதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காய் பூ போட்டு வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதில் எல்லாம் போடுவேன். கலவை எல்லாம் போட்டு முந்திரி போட்டுட்டேன். பவுடர் கொட்டிட்டேன். அரிசி லட்டு செய்யறதுக்கு பவுடர் கொட்டிட்டேன். அடுத்தது பாவு ஊற்றி லட்டு பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். எல்லா கலவையும் இதில் போட்டாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அரிசி லட்டு அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.